குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம் டேட்ஸ் ரெக்கார்ட்ஸ் சிங்குலாரிட்டி சிஸ்டத்தில் ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஒன் மார்க் அதில் இம்பார்ட்டண்டானதுக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ், டேஸ் கேனாட் மெயின்டைன் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்டர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஆஸ் பர் லீகல் ரெக்கார்ட்ஸ். யார் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அக்கௌண்டிங் மெத்தடில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஃபார் லீகல் பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனிஸ், சோல் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப், பெட்டி ஷாப்ஸ். ஸோ கம்பெனிஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க லீகல் ரெக்யர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. இப்போ ஏன்னா லீகல் ரெக்யர்மெண்ட்ஸில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அதனால நாட் அக்செப்டட். ஸோ ஆன்சர் என்னது? ஏ, கம்பெனிஸ் தான் அப்போஸ். அடுத்தது, when accounting records are maintained under single entry system, dash accounts are maintained. So single entry systemல அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எதெல்லாம் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறத கேள்வி. அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் அண்டர் ரியல் அண்ட் பர்சனலா, பர்சனல் அண்ட் நாமினலா, ரியல் அண்ட் நாமினலா, கேஷ் அண்ட் பர்சனலான ஆன்சர் இஸ் கேஷ் அண்ட் பர்சனல். தி தான் ஆன்சர். அடுத்தது, கேபிட்டல் ஆஃப் எ பிஸ்னஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட் கேன் பி கால்குலேட்டட் பை ப்ரிப்பேரிங். இப்போ கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டா, பேலன்ஸ் ஷீட்டா, ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அதான் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டலை பர்டிகுலர் டேட்டில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டு. அடுத்தது, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் அ டேஷ் சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது எது அப்படின்னு கேட்குறான். அது டபுள் என்ட்ரி சிஸ்டமா, சயின்டிஃபிக் மெத்தடா, கம்ப்ளீட் ரெக்கார்டா, இன்கம்ப்ளீட் டபுள் என்ட்ரின்னு கேட்டால் அந்த ஆன்சர் இன்கம்ப்ளீட் டபுள் என்ட்ரி. ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறது இன்கம்ப்ளீட் டபுள் என்ட்ரி. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டு. அடுத்தது, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் நாட் ரிலையபிள். இது ரிலையபிள் கிடையாது அப்படிங்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? இந்த 4 பாயிண்ட் இருக்குது, இதில் எது கரெக்ட்னு சொல்லலாம். இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிறது இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் தான் கரெக்டு. இட் கண்டைன் லெஜர் அக்கௌண்ட்ஸ், பேலன்ஸ் அண்ட் சம் எஸ்டிமேட்ஸ். எஸ், இது சம் எஸ்டிமேட்ஸ் மூலியமாக பண்ணப்படுகிறது. கரெக்டான ஒரு மெத்தட் கிடையாது. இது எல்லாத்தையுமே இன்க்ளூட்ஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இது சம் எஸ்டிமேட்ஸ், இட் இஸ் ஆல்சோ கரெக்டு. இட் இஸ் நாட் பேஸ்டு ஆன் அன்சைன்டிஃபிக் மெத்தட். அதாவது இது சயின்டிஃபிக் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் நாட் மெயின்டைன் அண்டர் தி சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ் இஸ் கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் நாட் ரிலையபிள் அப்படின்னா இது என்னது? இன்கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட். இட் இஸ் சம் எஸ்டிமேட்ஸ் தான் இது. இட் இஸ் நாட் ஃபாலோட் அண்டர் scientific method of maintaining accounting records. ஸோ இந்த த்ரீயுமே ஆன்சர் தான். அடுத்தது, ஆல் ஆஃப் தி எபோவ், பி த ஆன்சர். நெக்ஸ்ட் செலக்ட் தி கரெக்ட் ஈக்குவேஷன். செலக்ட் தி கரெக்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் அசட்ஸ் பிளஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டலா, லைபிலிட்டிஸ் மைனஸ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்டா, அசட் மைனஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டலா, அசட் பிளஸ் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் லைபிலிட்டிஸ். ஆனால் ஆன்சர் அசட் மைனஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல். நம்ம ஜென்ரலாக போடுவோம் கேபிட்டல், இப்படி திருப்பி போடுவோம் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தான் இப்படி திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது? அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, செலக்ட் தி கரெக்ட் ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்கணும். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் அடிஷனல் கேபிட்டல் பிளஸ் ட்ராயிங்ஸா, க்ளோசிங் கேபிட்டல் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ட்ராயிங்ஸா, க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் அடிஷனல் கேபிட்டல் பிளஸ் ட்ராயிங்ஸா, க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் அப்படின்னா த ஆன்சர் க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல். டி தான் ஆன்சர். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷனில் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் இஸ் த ஆன்சர். அடுத்தது, அக்செப்டன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் இஸ் அப்படின்னு கொடுக்கலாம். பில்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத கேள்வி. ஒன்று, டெபிட்டட் இன் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்டா, கிரெடிட்டட் இன் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்டா,
credited in bills payable account credited in total debtors account கேட்குறான். இதில் கஸ்டமருங்கிறது டெப்டார்ஸ் தான். ஸோ இது ரெண்டு தான் நம்ம எடுத்துக்கணும். கிரெடிட்டார்ஸோ பில்ஸ் பேயபிளோ நமக்கு வராது. இதில் டெபிட் பண்ணுறோமா கிரெடிட் பண்ணுறோமா டோட்டல் டெப்டார்ஸ்லன்னு பார்த்தா த ஆன்சர் கிரெடிட்டட் இன் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். பில்ஸ் அக்செப்ட் பண்ணோம்னா டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் டி கிரெடிட்டட் இன் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது பில்ஸ் டிஸ்ஆனர் ஆகும். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் வில் பி டிஸ்ஆனர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு அதில் டெபிட்டட் இன் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்டா, டெபிட்டட் இன் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்டா, கிரெடிட்டட் இன் பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்டா, கிரெடிட்டட் இன் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்டா அப்படின்னு பார்த்தா இதில் அதே மாதிரி டெபிட்டட் இன் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் இஸ் ஆன்சர். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆச்சுன்னா டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவோம். ஆன்சர் ஏ டெபிட்டட் இன் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது லாஸ்ட் ஒன் அக்செப்டன்ஸ் given to creditors will be acceptance. நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், கிரெடிட்டார்ஸுக்கு பில்ஸை வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ கிரெடிட்டார்ஸ் வில் பி அது என்ன ஆகும் அதனுடைய இது அப்படின்னா கிரெடிட்டட் டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்டா, டெபிட்டட் டு பில்ஸ் பேயபிளா, அடுத்தது டெபிட்டட் டு டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்டா, டெபிட்டட் டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்டான்னு பார்க்கணும். அக்செப்டன்ஸ் given to creditors will be அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதில் கிரெடிட்டார் மட்டும் பார்க்கணும். கிரெடிட்டட் டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்டா அல்லது டெபிட்டட் டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்டாங்கிறது. ஸோ ஆன்சர் டெபிட்டட் டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இதுதான் ஆன்சர் டி தான் கரெக்ட் ஒன். ஸோ டெபிட்டட் டு டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு 10 ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.